love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஃபைனல் பார்ட் ஆஃப் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இதுக்கப்புறம் ஃபைல் ஹேண்டலிங்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த பாண்டா, அது மாதிரி நல்லா இன்டென்ஸாக போயிட்டுருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இது எங்கே பார்த்துட்டுலேருந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி தான் கடைசி பார்ட் ஆஃப் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இது 4வது பாட்டு. இதுக்கு நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அந்த ஃபைண்ட் ஆல் கமாண்ட் எல்லா இடத்துலையும் வந்தது. அந்த லூப்பு கான்ஸ்டண்ட்டாக இருந்தது. ஸ்பெஷல் கேசஸ் பார்த்தாச்சு. கேபிட்டல் ஏனா என்ன, கேபிட்டல் ஜீனா என்ன, ஸ்மால் டபிள்யூனா எல்லா வேர்ட் கவுண்ட்டு, கேபிட்டல் டபிள்யூனா நோ வேர்ட் கவுண்ட்டு, ஸ்மால் டினா டிஜிட்டு, கேபிட்டல் டினா நோ டிஜிட்டு. அப்போ தான் மேட்ச்லாம் கொடுக்கும். அப்புறம் ஸ்மால் எஸ்னா வந்து பேசிக்காக வந்து ஒயிட் ஸ்பேஸு. இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? போன லட்சத்தில் பார்த்து ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வருது அவங்களுக்கு. இந்த செட்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். அந்த A to Z, AZ, அதுக்கப்புறம் வந்து இந்த 0 to 9, 0 to 5 இதெல்லாம் பார்த்து ஞாபகம் இருக்கா? இன்றைக்கி அந்த ஃபைண்ட் ஆல் மாதிரி எவ்வளோ இருக்குது? போராட்டி நிறையவே ஃபைண்ட் ஆல் வந்து பார்த்துட்டு அந்த ஃபைண்ட் ஆல் மாதிரி என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபைண்ட் ஆல் இருக்குது, சர்ச் இருக்குது, சப் இருக்குது, ஸ்ப்ளிட் இருக்குது, மேட்ச் ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. ஓகே, இது என்னென்னு சொல்லி பார்ப்போமா? ஸோ இதுதான் ஃபைனல் லெக்சர். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைல் ஹேண்ட்லிங்க்கு நகர்வோம். நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங்க்கு அப்புறம் எப்பவுமே சொல்கிற மாதிரி ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஆஃப் இன்னி வேர்ல்டில் டேட்டா அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபீல்டு இருக்குது, நல்ல சம்பளம் கொடுக்குற ஃபீல்டு. அதில் அந்த பேண்டா, நம்பைன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். மெஷின் லேர்னிங்க்கும் போவோம். ஸோ என்னோட வாங்க, தயாராக வாங்க, லெட்ஸ் டேக் அ டீப் டைவ். ஓகே, இப்போது இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் ஃபைண்ட் ஆல் நம்ம நிறைய பார்த்துருக்கோங்க. ஓகே, இந்த ஃபைண்ட் ஆலில் வந்து எப்படின்னா இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஓகே, எங்கே ஏஐ இருக்குது, இங்கே ஏஐ இருக்குது. ஸோ அந்த ஃபைண்ட் ஆல் பண்ணுறேன். இது வந்து அதான் இந்த மேட்ச் எங்கே இருக்கோ அதான் கொடுக்கும். அதான் அந்த ஃபைண்ட் ஆல் கொடுத்துருச்சு. 2 இடத்துல ஏஐ இருக்குது, ஏஐ இருக்குன்னு சொல்லிடுச்சு. நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி பார்த்துருக்கோம், திரும்பி பார்க்க வேண்டாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இங்கே போர்ச்சுகல் இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன். இங்கே போர்ச்சுகலே கிடையாது. அப்போ ஃபைண்ட் ஆல் வந்து இங்கே எதுவுமே இல்லைல்ல. அப்போ இருந்தால் மேட்ச்னு சொல்கிறேன், இல்லாட்டி இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ பிரிண்ட் எக்ஸ்னு சொல்கிறேன். இங்கே எதுவுமே கிடையாது. அப்போ எதுக்கு இந்த பிரிண்ட் எக்ஸ் ஆக போகுது? அப்போ போர்ச்சுகலும் வரல, ஏன்னா இங்கே எதுவுமே இல்லை. அதனால தான் ஜஸ்ட்டு ஒரு நார்மல் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்குறது. இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போது இந்த சர்ச் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சர்ச்னால் என்னங்க? இப்போது நீங்கள் கார்பென்ட்ரி பண்ணுறீங்க, ஏதோ பண்ணுங்க, ஸ்க்ரூ ட்ரைவர் சர்ச் பண்ணுறீங்கன்னா அது கிடச்சிருச்சுன்னா அதான் சர்ச். அது கிடச்சிருச்சு. ஒரு கிரிக்கெட் பாலை சர்ச் பண்ணுறீங்கன்னா அதான் சர்ச்சு. இல்லை ஒரு அட்ரஸை சர்ச் பண்ணுறீங்கன்னா அது ஒரு சர்ச்சு. ஒரு க்ரோசரி ஸ்டோருக்கு போயிட்டு உங்களுக்கு வேண்டிய சாமானை சர்ச் பண்ணுறீங்கன்னா அதான் சர்ச்சு. ஸோ அதே தான் அந்த சர்ச் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கு மேட்ச் கிடச்சிருச்சுன்னா இட் ரிட்டர்ன்ஸ் அ மேட்ச் ஆப்ஜெக்ட் இஃப் தெர் இஸ் அ மேட்ச். இது என்னன்னு சொல்லி பார்ப்போம் நம்ம. இந்த சர்ச் வந்து நம்ம ரெண்டு கமாண்ட் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெயின் இன் ஸ்பெயின், இங்கே ஒயிட் ஸ்பேஸ் வந்து ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் எங்கடா இருக்குது, அது ஸ்டார்ட்டில் பண்ணுன்னு சொல்கிறோம். அதுதான் வந்து இந்த எஸ்என் அந்த ஒயிட் ஸ்பேஸ் தானே. ஸோ கமான் இது அதான் அந்த சர்ச்சு. ஓகே, அதுக்கு தான் அந்த ஸ்டார்ட்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஸ்டார்ட்ஸ் அட் 3. அப்படியே இந்த பிரிண்ட் வந்து அப்படியே ஜஸ்ட் கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட். அதே மாதிரி இந்த எக்ஸ் டாட் ஸ்டார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கமாண்டு. அது வந்து பேசிக்காக இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இதுதான் நம்ம இங்கே சர்ச் பண்ணுறோம் இந்த ஒயிட் ஸ்பேஸுக்கு. அதான் இந்த ஸ்மால் கமாண்டு. அது கரெக்டாக கொடுத்துருக்கு பாருங்கள். இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த போர்ச்சுகலே இல்லையே. அப்போ மேட்சே இல்லையே. அவ்வளோதான் நன்னு. இப்போது இந்த ஸ்ப்ளிட்டுன்னா என்னங்க? ஒரு பில்லை ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க. ஒரு இடத்துக்கு 4 பேர் சேர்ந்து போகிறீங்கன்னா அந்த பில்லை ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க. காரோட பெட்ரோலை ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றீங்கன்னா பில்லை ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க. ஸோ இல்லை ஒரு ஹோம் ஒர்க் அசைன்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அதை பண்ணுறீங்க. கணவன் மனைவியாக வாழ்கிறீங்கன்னா இல்லை ரூம்மேட்ஸாக இருக்கீங்கன்னா உங்கள் வேலையை நீங்கள் பார்ப்பீங்க, ஸ்ப்ளிட் எடுத்து பண்ணுவீங்க. அதானே? அதே கான்செப்ட் தான் இங்கே. ஸோ எங்கே வந்து ஒரு நீங்கள் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுறீங்களோ இட் வில் ஸ்ப்ளிட். எங்கே மேட்ச் இருக்கோ அங்கே ஸ்ப்ளிட் ஆகும். இப்போ பார்ப்போமா? இங்கே எங்கே ஒயிட் ஸ்பேஸ் இருக்கோ அங்கே ஸ்ப்ளிட் பண்ண சொல்கிறேன். இங்கே ஒரு ஒயிட் ஸ்பேஸ், இங்கே ஒரு ஒயிட் ஸ்பேஸ், இங்கே ஒரு ஒயிட் ஸ்பேஸ். பார்ப்போமா? இப்போது பாருங்கள், அதே நான் சொன்ன மாதிரி தான் வச்சு பாருங்கள். இப்போ ஸ்லைட்லி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறேனே. ஒயிட் ஸ்பேஸ் எங்கன்னு சொல்லி பார்க்குறேங்க. இங்கே. ஆனால் ஃபஸ்ட்டு வர ஒயிட் ஸ்பேஸ் மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணுன்னு சொல்கிறேன். அப்போனா இதை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணு, இது மூணுத்தையும் சேர்த்துரு அப்படின்னு சொல்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. அதே டெக்ஸ்ட்டு
இந்த இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஸ்ப்ளிட்டு, ஒயிட் ஸ்பேஸு, இந்த டெக்ஸ்ட் கம்மா, இந்த ஒன்று தான் வந்து உங்களுக்கு இது பண்ணுறது. இப்போ பாருங்கள் இந்த பிரிண்ட் டெக்ஸ்ட் பாருங்கள், அவ்வளோதான். இந்த சப்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, சப்ஸ்டிடியூட். எனக்கு தெரிஞ்ச ரெண்டே கேமுங்க, கிரிக்கெட்டு, சாக்கர் இல்லை ஃபுட்பால். அதில் எல்லாத்துக்கும் இந்த சப்ஸ்டியூட் பிளேயர் இருப்பாங்க. ஒருத்தர் இன்ஜுரி ஆகிட்டனா சப்ஸ்டியூட் வருவோம் பார்த்தீங்களா. கிளாஸில் படிக்கும்போது கூட அன்றைக்கி இந்த டீச்சர் வந்து கொஞ்சம் உடம்பு சரியாமல் போயிட்டாங்கன்னா சப்ஸ்டியூட் டீச்சர் இருப்பாங்க. சரியா, அதுக்கு பேர் தான் சப்பு. ஓகே, அதுக்கு பேர் தான் சப் ஃபங்க்ஷனு. இட் ரீப்ளேசஸ் த மேட்ச் ஆஃப் இது. இப்போ என்ன சொல்லி ட்ரை பண்ணலாமா? இப்போது எங்கெங்கே இங்கே வந்து ஒயிட் ஸ்பேஸ் இருக்கோ நம்ம வந்து 9 பண்ண சொல்கிறோம். இங்கே ஒரு ஒயிட் ஸ்பேஸு, இங்கே ஒரு ஒயிட் ஸ்பேஸ், இங்கே ஒயிட். அப்போ 3 9 பண்ணும். D9, ரெயின் 9, இன் 9 பார்ப்போமா? அதே தான் கொடுத்துருக்கு, அவ்வளோதான். சூப்பரு. இப்போ அடுத்தது பாருங்க, ரெண்டு போனட்டில் ஒன்று சொல்ல. இப்போ ரெண்டு அப்படின்னா இங்கே ஒன்று தான் பண்ண சொல்கிறேன். மிச்சம்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல ஸ்ப்ளிட் பண்ணுறது. இப்போ பாருங்க, அதே தான் பண்ணியிருக்கு. D9, ரெயின் 9. அப்போ இது ஒயிட் ஸ்பேஸ் ஆகாது, சேர்த்துரும். இது மட்டும் தனியாக வச்சுருக்கு, ஏன்னா அது ஒயிட் ஸ்பேஸ் இருந்ததுனால. அவ்வளோதாங்க விஷயம். ரெண்டு வார்த்தை, அந்த வார்த்தைங்களாம் தெரியாது செஞ்சிச்சுன்னா ப்ரோக்ராமிங் ஒன்றுமே கிடையாது. ஒரு மேட்ச்னா என்னங்க, ஒரு கல்யாணத்துக்கு மேட்ச் தேடுறீங்களோ இல்லை என்ன மேட்ச் எது ஒன்று பார்க்குறீங்களோ, ஓகே, ஒரு பர்டிகுலர் இடம் வந்து வந்துடுச்சுன்னா அது என்ன சர்ச் பண்ணிச்சு, அது என்ன ரிசல்ட் கொடுத்துன்னு சொல்லும். ஓகே, ஒரு மேட்ச் இல்லைன்னா நன்னு தான் வரும். அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இங்கே எங்கே ஏஐ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஸோ இங்கே ஒரு ஏஐ இருக்குது, இங்கே ஒரு ஏஐ இருக்குது. நான் சர்ச் தான் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்ப்போமா என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போமா? இந்த மேட்ச் ஆப்ஜெக்ட் வந்துட்டு கண்டிப்பாக இருக்குது. இங்கே 5 இருக்குது, 1 2 3 4 5. இங்கே 5 இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்குது இந்த மேட்ச் ஏன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு வர தான் எடுத்துக்கும். இந்த 5 2 இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். 5 to 7 அதான் இங்கே சொல்கிறோம் மேட்ச் ஆப்ஜெக்ட். சரியா, மிச்சம் எல்லாமே சேம் தான். அந்த சர்ச்சு மிச்சம் எல்லாமே சேம் தான். சரியா, மிச்சம் எல்லாமே சேம். இப்போ இந்த ஸ்பேன்னு சொல்கிறது, அந்த ஸ்பேன் லைஃப் ஸ்பேனு, இட்ஸ் டியூபிள் கண்டினியூ லைஃப் ஸ்பேன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. அந்த என்ன அந்த லைஃபுக்கு மொத்தம் எவ்வளோ ஆயுட்காலம்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பொசிஷன், அதான் ஸ்பேனு. அதுக்கப்புறம் குரூப்னா வந்து குரூப்பில் போடுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் இது. இதோட இது பார்ப்போமா நம்ம? இது இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், அப்பர் கேஸ் இருக்கா, பிகினிங்கில் இருக்கா. ஏன்னா ஸ்மால் பீனா அந்த பிகினிங் ஆர் எண்டு. ஓகே, கேபிட்டல் பீனா அது கிடையாது. ஸோ இந்த பிகினிங்கில் இருக்கா, இந்த டபிள்யூனா இந்த வேர்டு ப்ளஸ் இருக்கா, ரா டெக்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த ஸ்பேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ பாருங்கள், சர்ச் ஃபார் அப்பர் கேஸ் எஸ் கேரக்டர் இந்த பிகினிங் ஆஃப் த வேர்ட். நான் சொன்ன மாதிரியே தான் இருந்தது பார்த்தீங்களா. அண்ட் பிரிண்ட் இட்ஸ் பொசிஷன். ஓகே, ஸோ இந்த ஸ்பேன் பார்ப்போமா? அவ்வளோதான். 12,17. ஏன்னா இந்த இடத்துல இருக்குது 12,17 இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இதை பார்ப்போம், இந்த ஸ்ட்ரிங்கை பார்ப்போம். இதை சர்ச் பண்ணுற அதே தான், கிட்டத்தட்ட அதே தான். பட் ஸ்ட்ரிங்காக என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம. த ரெயின்ஸ் இது ஸ்பெயின் அப்படியே திரும்பி கொடுத்துருக்கு நமக்கு. சரியா, இந்த ஃபைனல் இந்த குரூப் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போமா நம்ம. இது என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதை நீங்கள் இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும், இல்லாட்டி முடியாது. இதுக்கு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, நம்ம சர்ச் பண்ணுறோம். ஒரு ரா டெக்ஸ்ட்டில் பிகினிங் ஆர் எண்ட் ஆஃப் கேபிட்டல் லெட்டர் எஸ் அந்த வேர்டில் இருக்கா, அது குரூப் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறோம். பாருங்கள், சர்ச் ஃபார் அப்பர் கேஸ் எஸ் கரெக்ட் அந்த பிகினிங் ஆஃப் த வேர்ட் அண்ட் பிரிண்ட் த வேர்ட். அதான் இந்த குரூப்பு. ஓகே, ஸோ பாருங்கள், இப்போ என்ன பாருங்கள், ஸ்பெயின். ஸோ போன வாட்டி இந்த குரூப் இல்லாமல் நம்ம வந்து இந்த ஸ்பேன்னு சொல்லும்போது லைஃப் ஸ்பேனு.
ஸோ எங்கே ஆரம்பிச்சது எங்கே முடியுது, ஓகே, அதான் லைஃப் ஸ்பென், அதான் 12,17. அதே குரூப்புன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா வேர்டை கொடுக்குறது. புரிஞ்சுதா? அவ்வளோதான் நண்பர்களே. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கேள்வினா தாராளமாக கேளுங்க, என்னால் முடிஞ்சதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அடுத்தது ஃபைல் ஹேண்ட்லிங். ஸோ இனிமேல் கொஞ்சம் ஸ்டீப்பாக ஏறுறோம். ஃபைல் ஹேண்ட்லிங் வந்து டக்குன்னு முடித்தோடனே டேட்டா அனாலிசிஸ் இறங்கிடுவோம். அது ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறையா விஷுவலாக கூட பார்ப்பீங்க. குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸும் பண்ணுவோம் நம்ம. சரியா? ஸோ ஐ எம் எக்ஸைட்டட். நீங்களும் எக்ஸைட்டாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பார்ட் 4 ஃபைனல் பார்ட்டை பார்த்துப்பீங்கன்னு நம்புறேன். பிடிச்சிருக்கும் சார் நம்புறேன். உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணியாக அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.